தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பாத கமலங்களை வணங்குறேன். வருகிற ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாசியோக வகுப்பு, ஒரு நாள் நேரடி வாசியோக வகுப்பு மலேசியாவில் இருக்கக்கூடிய செலாங்கூர் பகுதியில் போர்ட்லாங் அப்படிங்கிற இடத்துல நம்ம குருநாதரோட அருளால் நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கிறோம். இந்த வகுப்புக்கு வந்து புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தால் கூட நம்ம சேனல் நம்பருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லையோ டிஸ்பிளேலையோ இருக்கக்கூடிய சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது, நீங்கள் மலேசியாவில் எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு போட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு மலேசியாவில் இருக்கக்கூடிய எங்களோட வாலண்டியரோட லோக்கல் நம்பர் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட தகவல்களை சொல்லும்போது அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஃபர்தராக அந்த வகுப்புக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற விவரங்களை முழுவதும் உங்களுக்கு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம மலேசியாவில் 3வது முறையாக இந்த சர்வதேச வாசியோக வகுப்பு நடத்துகிறோம். இந்த வாசியோக வகுப்பு, ஒரு நாள் வாசியோக வகுப்புக்கு சார் எங்களால் அந்த ஒரு நாள் வாசியோக வகுப்புக்கு அன்னதானத்துக்கு எங்களால் உதவ முடியும் சார், ஏன்னா அங்கே ஒரு 100 பேர் வருவாங்க, அந்த 100 பேர்த்தோட அன்னதானத்துக்கு நம்ம உதவும் போது அங்கே நல்லா வாசியோகம் கற்றுக்கிட்டு போவாங்க அப்படின்னு நீங்கள் எண்ணம் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கனாலும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு எங்களால் உதவி செய்ய முடியும் சார், ஏன்னா எல்லாரும் உட்கார்ந்து கற்றுக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களோட சேனல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் அனுப்புங்க. மிஸ் ஆனால் கூட நாங்கள் திருப்பி கூப்பிடுவோம். எங்கள் வாலண்டியர்ஸ் உங்களுக்கு திருப்பி கூப்பிட்டு அந்த உதவிகளை பெற்று அந்த மக்களுக்கு சரியான முறையில் சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்த்துவோம். இது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் இது வரைக்கும் 2 சர்வதேச வாசியோக வகுப்பு நம்ம நடத்தியிருக்கிறோம். இந்த வாசியோக வகுப்பில் கலந்துக்கிட்டவங்க சரியான படி வாசியோகம் பண்ணிட்டு வருவீங்க. நீங்கள் உடற்பயிற்சி பண்ணணும், யோகாசனங்கள் பண்ணணுங்கிறதுக்காக காலையில் ஆன்லைன் கிளாஸும் நாங்கள் நடத்திட்டு வர்றோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது, வாசி எங்களுக்கு எப்படி பண்ணுறேன், நாங்கள் செக் பண்ணணும், நாங்கள் வாசியில் வளர்ந்துருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற இதை உறுதி செய்யும் விதமாக நம்ம ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சதா வாசியோக வகுப்பும் பௌர்ணமி தியானம் அப்படிங்கிற 2 விஷயத்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி மலேசியாவில் நடத்தலான்னு இருக்கோம். ஏற்கனவே வாசியோகம் கற்றுக்கிட்டவங்க நம்ம சேனல் நம்பருக்கு நான் சொல்கிற மாதிரி மெசேஜ் போடுங்க. வாட்ஸ்அப்பில் உங்களோட பேர், வாசி நீங்கள் கற்றுக்கிட்ட நாள், மலேசியாவில் எந்த நாள், எந்த இது ஞாபகம் இருந்தால் போடுங்க. நான் சதா வாசி யோக வகுப்பிலும் பௌர்ணமி தியானத்திலும் கலந்து கொள்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் போடுங்க. போட்டு நீங்கள் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் சதா வாசி யோக வகுப்பு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே கற்றுக்கிட்டவங்களுக்கான சதா வாசி யோக வகுப்பும் பௌர்ணமி தியானமும் மலேசியாவில் எந்த இடத்துல நடக்குது, நீங்கள் எத்தனை மணிக்கு வரணுங்கிற எல்லா விவரத்தையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். சதாவாசிக்கு வர்றவங்களும் சார் எங்களால் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியும், இல்லைன்னா எங்ககிட்ட ஒரு 50 பேர் உட்கார்ற மாதிரி இடம் இருக்குது, ஒரு 30-40 பேர் உட்கார்ற மாதிரி இடம் இருக்குது, அதை கொடுத்தா நீங்கள் அங்கே கண்டக்ட் பண்ணுவீங்களா, இல்லை பௌர்ணமி தியானம் கண்டக்ட் பண்ணுவீங்களான்னு தாராளமாக பண்ணலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும். அதனால் மலேசியா மக்களை மறுபடியும் 3வது தடவையாக சர்வதேச வாசியோக வகுப்பில் சந்திக்க ரொம்ப ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். 2 விஷயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று, ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஒரு நாள் வாசியோக நேரடி வகுப்பு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு, ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஏற்கனவே கற்றுக்கிட்டவங்களுக்கான சதா வாசியோக வகுப்பும் பௌர்ணமி தியானமும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் நம்ம நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. குருவே சரணம். வணக்கம்.